இங்கே வந்து மத பிரிவினை, இந்த ஓரவஞ்சனை எல்லாம் வந்து மத்திய அரசு செய்கிறது கண்கூட தெரியுது. இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆதி திராவிடர் வகுப்பினரை சார்ந்தவர் என்றால், நான் ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறேன். நான் இந்து ஆதி திராவிடர். நான் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறேன். உடனே என்ன பண்றேன்னா, எனக்கு அந்த எஸ்சியில இருந்து மாறி பிசிக்கு வந்துடுது சர்டிபிகேட். என்னுடைய இடஒதுக்கீடு, என்னோட ஸ்காலர்ஷிப்பு எதுவுமே எனக்கு கிடைக்காது. நான் பிசியில கிடைக்கிறது தான் எனக்கு கிடைக்கும். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, நான் மன ரீதியா மட்டும்தான் மாறி இருக்கிறேன். எனக்கு இந்த கடவுள் பிடிக்கல, அதனால வந்து ஜீசஸை கும்பிட்றேன், இல்லை வந்து இஸ்லாமியத்துக்கு மாறுறேன். ஆனா என்னுடைய வறுமை, என்னுடைய வீடு, என்னுடைய உற்றார் உறவினர், என்னுடைய எல்லாமே வந்து அதே தான். மனசால தான் ஒரு சாமியை கும்பிட்டேன் மாத்தி. அது ஒன்னே மதம் மாறிட்டு, அதனால வந்து உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு லாபகரமான அந்த ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடையாது, ஊக்கத்தொகை எது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பிசியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி மாத்திடுறீங்க. ஆனா இதுலேயும் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சு கலப்பு திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஆதி திராவிடரும் இல்லை மாற்று சாதியினரும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டால் அது அவங்களுக்கு பிறக்க குழந்தைங்க எந்த மதத்துக்கு எந்த சாதிக்கு போக விரும்புகிறாங்களோ அந்த சாதிக்கு போகலாம், அந்த மதத்துக்கு போகலான்னு சொல்கிற ஜீவோவை போட்டார் இல்லையா? ஸோ இந்த சாமர்த்தியமான துல்லியமான ஒரு சிந்தனை, இந்த அறிவு இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த இயக்கத்தில் இன்ன வரைக்கும் பயணிக்கிறோம். அன்னைக்கு அந்த கலைஞர் போட்ட ஜியோவில் இன்னைக்கு எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க, இன்னும் பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். தீப மேட்ரு பார்த்துருப்பீங்க. காலகாலமாக ஏத்தனை அந்த இடத்த விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துல பிரச்சனை கலப்ப வரும்போது அந்த இடத்த தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்தி நாட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் தடுத்து நிறுத்தினார தளபதி அவர்கள். ஸோ அந்த தலைமைக்கு தான் நாங்கள் அவரை பின்தொடர்றோம். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலான்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இங்கே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருன்றதுக்காக தான் அவரை பின்தொடர்றோம். நாங்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுக்க மாட்டோம் தலைவரா, ஏன்னா அந்த குவாலிட்டி உங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து ஏற்றுக்கிற குவாலிட்டி உங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்றும் எங்கள் தளபதி தான். நன்றி.